கண்டிப்பாக எனக்கு பிடிச்சமான ஒருத்தர் வருவார், என்னை மட்டும் நேசிக்கக்கூடிய ஒருத்தர் வருவார், என்னை நல்லா பார்த்துக்குவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நான் உன்னை ஏமாத்தலையே, நீ தானே என்னை மாற்றிருக்க. பார்த்துட்டே இரு, இதுக்கு உண்டான தண்டனை நீ அனுப்பி வைக்காமல் இருக்கவே மாட்டேன். போது நிறுத்திடி. என்னமோ நீ மட்டும் தான் உண்மையாக லவ் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நாங்களும் உண்மையாமே லவ் பண்ண மாட்டோமோ? உனக்கு உங்கள் அக்கா சொன்னதுலேருந்து உங்கள் அக்காவை நம்பிட்டு நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன்னு நீ நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் உன் மனசுக்கு தெரியும்டி நான் அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டேன்னு. என்கிட்ட பழகின விதத்தை வச்சு சொல்கிறேல்ல, கண்டிப்பாக நீ யோசிச்சு பாரு. சரியா? நான் எப்பேற்பட்டவன் தெரியும். அவள் ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நாளில் நான் இங்கே இல்லவே இல்லடி. இதுதான் சத்தியம், உண்மை. சரியா? வேற ஏதாவது எனக்கு பிரச்சனையான்னு கூட எனக்கு தெரியலடி. சத்தியமா நான் அவளை எதுவுமே பண்ணலடி. இதுதான் உண்மை. நான் வேற யார் மேலடி சத்தியம் பண்ண முடியும்? உண்மையா சொல்றேன், உங்க அக்கா கிட்ட நான் அந்த மாதிரி நடந்துக்கவே இல்லடி. இதுல வேற ஏதோ குழப்பம் இருக்கு. கண்டிப்பா இதை கண்டுபிடிச்சு நான் தெளிவுபடுத்திக்குவேன். அதுக்கப்புறம் உன்னை வந்து பேசிக்கிறேன்டி. சரியா? பொய் ஏன் 1000 முறை சொன்னாலும் உண்மையாயிராது. போங்க, போய் வேலையை பாருங்க. ஊர் உலகத்தில் உங்களை மாதிரி நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. வேற யார் இருக்க போறா? அதே நல்லா அதே சமயத்தில் வேற யார் வந்து பார்த்துருக்க முடியும்? நீங்கள் தான் பார்த்துருக்க முடியும். இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு க்ளோனுக்கு இது ரெடி பண்ணி அனுப்பிட்டாங்களா உங்கள் வீட்டில்? யோசிச்சு பார்த்து பேசுங்க மிஸ்டர். சரியா? பார்த்துக்கிட்டே இருக்கலாம்டி. என்ன வேணா நடக்கலாம். என்ன நடந்ததுன்னு எனக்கும் தெரியல. ஆனால் நான் அதை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்டி. கண்டுபிடிச்சிட்டு வந்து உன்னை பேசிக்கிறேன். இப்போ சொல்கிற எழுதி வச்சுக்கோ. என்னை ஃப்ராடுன்னு சொன்னில்லடி, நான் ஃப்ராடு இல்லைன்னு நிரூபிச்சுட்டு கண்டிப்பாக உன் கழுத்தில் நான் தான் தாலி கட்டுவேன். என்னை தவிர வேற எவனையும் உன்னால் கல்யாணம் படிக்க முடியாது. நான் விடவும் மாட்டேன். ஏன்னா நான் உன்னை அவ்வளோ நேசிக்கிறேன்டி. என் அம்மாவை விட அதிகமாக உன்னை நான் நேசிக்கிறேன்டி. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. என்ன காரணம் என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உண்மையாக உன்னை நேசிக்கிறேன். சரியா? உனக்கும் அது தெரியும், நான் நம்புறேன்டி. தெரிஞ்சுக்கிட்டும் நீ வேணுக்குனே பேசிட்டு இருக்க. இப்போ கண்ணிலேருந்து தண்ணி வருது. எதுக்காக வருதுன்னு நினைக்கிறேன்? என் மேலே இருக்கிற அன்பாக்கரையில் தாண்டி வருது. பொய்த்திக்காரி, அது தாண்டி உனக்கு புரியவே மாட்டேங்குது. இது எத்தனாவது பொய்ன்னு யாருக்கு தெரியும்? போடா போ. போயும் போய் எவன் நம்புறாளோ அவள் தலையில் கட்டு. ஆளை விடு. உனக்கு ஒரு கும்பிடு, உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய கும்பிடு. அது இல்லாமல் என் பின்னாடி வந்த நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அவ்வளோதான் சொல்லுவேன். இதோடு நிறுத்திக்கோ. ஏதோ நீ என்னை நேசிச்சேன், நான் உன்னை நேசிச்சேங்கிற ஒரு காரணத்துக்காக நான் பாட்டுக்கு இருக்கேன். இனி ஒரு முறை என் பின்னாடி வந்தேன், வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உன்னை அவமானப்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஜாக்கிரதை. சுனிதா அக்கா, நீயா? இங்கே என்னடி நடக்குது? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கிற வேலையை பாருன்னு சொன்னா இல்லையா? இல்லை சுனிதா, நான் தான் அவளை கூப்பிட்டேன். வெற்றி சார், நான் உங்ககிட்ட பேசல, என் தங்கச்சி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சார், உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் எங்கள் வீட்டு பிரச்சனையில் வராதீங்க. உங்களால் தான் எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவுக்கு ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு இப்போ தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். போதும் சார், உங்கள் மேலே இருக்கிற மரியாதையோடு நாங்கள் கிளம்புறோம். இதுக்கு மேலே தொந்தரவு பண்ண வேணாம். போதும். முதல்ல நீங்கள் வாடி. காயத்ரி, நீங்கள் எல்லாத்தையுமே ஒருதலை பட்சமாக யோசிக்காமல் எல்லாத்தையுமே ரொம்ப தொலைநோக்கு பார்வையோடு யோசிப்பீங்க. நீங்கள் கூட என்னை நம்பலையா காயத்ரி? ஏன் காயத்ரி, நீங்கள் கூட என்னை நம்ப மாட்டேங்கிறீங்க? அவ்வளோ முன்கோபக்காரி. எதாக இருந்தாலும் பட்டு பட்டுன்னு பேசிடுவா. ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே. ஒரு தடவைக்கு 2-3 தடவை யோசிச்சு பேசுவீங்களே காயத்ரி. நான் இந்த தப்பை பண்ணியிருப்பேன், நீங்கள் நம்புறீங்களா? அப்போ என் அக்கா தப்பு பண்ணான்னு சொல்ல வரீங்களா சார்? எனக்கு அவளுக்கும் என்ன வேணால் சங்கடம் இருக்கலாம். ஆனால் நாங்கள் அவளை முழுமையாக நம்புகிறோம். அவள் எந்த வகையிலும் போய் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. நான் எந்த தப்புமே பண்ணல காயத்ரி. நீயும் நல்லா யோசிச்சு பார். நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன் காயத்ரி, நான் எந்த தப்பும் பண்ணலைங்கிறத. எப்படி சார் நிரூபிக்க முடியும்? இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்து இங்கே வந்தீங்க. எதுக்காக நீங்கள் வந்தீங்க அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன்லடி, கோவிலுக்கு வா நம்ம பேசணும், நம்ம வாழ்க்கையை பற்றி பேசணும் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்லடி. நீங்கள் சொன்னால் நான் வந்துடுவேன் நினச்சிங்களா? நான் உங்களுக்காக ஒன்றும் வரல. என் மனசு நிம்மதி இல்லாமல் போய் தான் வந்தேன். ஆனால் நீங்கள் சொன்னது கொஞ்சம் கூட எனக்கு ஞாபகமே இல்லை. என்ன வேணா இருக்கட்டும்டி, நீ வந்துட்டல்ல, உங்ககிட்ட நான் பேசணும்டி. முதல்ல என்னோட விஷயம் என்னன்னு கேளுடி. தேவையில்லாமல் கூப்பிடாதடி. போதும், இவ்வளோ நாள் உங்கள் பேச்சை கேட்டதும் போதும், நான் கெட்டதும் போதும். என் குடும்பத்தில் சொன்னது உண்மைதான். ஆம்பளைங்களை நம்பவே கூடாது, அதுவும் உங்களை மாதிரி ஆம்பளைங்களை நம்பவே கூடாது. சுனி, நீ தப்பாக புரிஞ்சிருக்கடி. அது நான் இல்லடி. என்ன நான் தப்பாக புரிஞ்சிருக்கேன்? எல்லாரும் உங்களை தான் சொல்கிறாங்க. அது எப்படி? என்ன பேசுகிறீங்கன்னு தெரிச்சுதான் பேசுகிறீங்களா? நீங்கள் வரலைன்னா வேறு யார் வந்திருப்பா? என்னை என்ன முட்டாள்னு நினச்சிட்ருக்கீங்களா? இல்லை என்னை ஏமாத்தணும்னு நினச்சிட்ருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச உங்கள் அக்கா ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன்டி. சத்தியமாக நான் இல்லடி. ஆமாம் ஆமாம், என் அக்காவுக்கு கண் பார்வை தெரியாதுல்ல, அதனால தான் வேற யாரையோ பார்த்துட்டு உங்களேன்னு சொல்கிறாள்ல.
போதும்டி போதும். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி என்னை கஷ்டப்படுத்தாது. நான் இப்போ சொல்ற கேட்டுக்கோ. என் மனசுல உன்னை தவிர வேற எவ்வளவுக்கு இடம் கிடையாது. நானும் இவ்வளோ நாள் அப்படிதான் அம்பினேன். ஆனால் இப்போ தெரிஞ்சிருச்சு, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. என்னடி தெரிஞ்சது உனக்கு? சொல்லு, என்ன தெரிஞ்சது சொல்லு. இந்த கிட்ட வர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கும் எனக்கு எப்போவோ எல்லாமே அறுந்து போச்சு. எப்போ நீங்கள் தான் எங்கள் அக்காவோட பிரச்சனைக்கு காரணம்னு தெரிஞ்சதோ அதோட முடிச்சிட்டேன். ஓ, அந்த லெவலுக்கு வந்துட்டியாடி? ஆமாம், யார் நீ? உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு எதுவுமே கிடையாது. என் அம்மாவோட அண்ணன் பையனாக இருக்கலாம். அதுக்காக உங்கள் கூட உறவு கொண்டாடுற லெவலுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. எல்லா அவமானத்தையும் நாங்கள் பட்டுட்டோம்ப்பா, பட்டுட்டோம். சுனிதா, புரிஞ்சு பேசுடி. நீ இல்லைன்னா நான் செத்துருவேண்டி, பரவாயில்லையா? இந்த வார்த்தையை எத்தனை பேர்த்துக்கிட்ட சொன்னீங்களோ, நான் எத்தனாவது ஆளோ யாருக்கு தெரியும். எப்படி என்னை அடிச்சிங்க? இப்போ உங்களுக்கு திருப்தியா? என்னை அடித்த பிறகு ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் இதை தானே எதிர்பார்த்தீங்க? யோஸ், என்னை ஏண்டி இப்படி சாகடிக்கிற? உன்னை விட்டுட்டு வாழவும் முடியல, நீ இல்லாமல் இருக்கவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைத்தியம் ஆயிடுவோம் போல இருக்கு. உன்னை அடிக்கணும்னு நினைக்கவே இல்லடி. மன்னிச்சிடுடி, வலிக்குதா? சாரிடி. போதும் போதும், உங்கள் கரிசனம் எல்லாம் கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுங்க. என்னடி சொன்ன? என் கரிசனத்தை பார்த்தா குப்பை தொட்டியில் போடணுமா உன்னை? என்னை விட போறீங்களா இல்லையா? இப்போ எதுக்காக என்னை இப்படி பிடிச்சி இழுத்து வச்சிருக்கீங்க? நானும் போனால் போகுது. சொன்னால் புரிஞ்சுக்குவேன்னு ஒவ்வொரு தடவையும் பின்னாடி வந்தால் என்னை அவமானம் அடிப்படுத்திட்டு இருக்க. இப்போ சொல்கிற கேட்கடி. நீ தாண்டி என் பொண்டாட்டி, அது யாருனாலையும் மாற்ற முடியாது. நீ ஒருத்தி மட்டும்தான் என் பொண்டாட்டி. உங்கள் அக்கா விஷயத்தில் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன்டி, அதை தெளிவுபடுத்தாமல் நீ உன் பின்னாடி நான் வரவே மாட்டேன்டி. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க. நீங்கள் தப்பே பண்ணலைனாலும் எனக்கு நீங்கள் வேண்டவே வேண்டாம். எனக்கு நீங்கள் வேண்டவே வேண்டாம். ஓஹோ, அப்படியா? என்ன வேண்டான்னு சொல்லிட்டு வேற என்ன பண்ணுறதா இருக்கீங்க? அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இப்போ சொல்கிற கேட்டுக்கடி. என்னை தவிர வேறு எவனும் உன் கழுத்தில் தாலி கட்ட நான் விட மாட்டேன். அப்படியே யாராவது கட்ட வந்தாங்கன்னா அவனை கொன்று போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். பார்த்துக்க. உன் புருஷன்னா அது வெற்றி மட்டும்தான். எனக்கு வெற்றிக்கு பொண்டாட்டினா அது சுனிதா மட்டும்தான். வேற யாராலையும் இதை தடுக்க முடியாதுடி, எழுதி வச்சுக்கோ. இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லை, சரியா? உங்கள் அக்காவுக்கும் எனக்கும் அன்றைக்கி என்ன பிரச்சனை நடந்ததுன்னு கூட ஞாபகம் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனைங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன்டி. வந்து உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்டுறேன். ஆமாம் ஆமாம், இவர் பிரச்சனை பண்ணாமல் இந்த 15 வருஷமாக இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனை ஊதி ஊதி பெருசாகி வளர்ந்துட்டே தான் வருதே தவிர கம்மியான பாடு இல்லை. என் அக்கா அது எப்படி பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்ட ஆளுகளை மறந்துடுவாங்களா? நீ வேணா அவளுக்கு பாதிக்கப்படுற லெவலுக்கு பண்ணியிருக்கலாம். நீ பண்ணதுனால உனக்கு அது ஞாபகம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அனுபவிச்சவங்களுக்கு தானே அந்த வலியும் வேதனையும் தெரியும். அதனால் நீ என்ன வேணால் பேசலாம். எப்படி இருந்தாலும் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்துக்கு எந்த எவிடன்ஸும் இருக்க போகிறதில்ல. அதனால் நீ ஈஸியாக தப்பிக்க தானே போகிற. ஏ நிறுத்தடி. தெரியுண்டி எனக்கு எதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த விஷயத்தை இதோட விட்டுறணும்னு நினச்சேன். ஆனால் அது நீ எனக்கு முக்கியமாக இல்லாத வரைக்கும் தான். இப்போ நீ தான் எனக்கு முக்கியமாச்சே. உன்னை கண்டுபிடிச்சி உங்க கூட வாழணும்னு நினைக்கிற எனக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயந்தான். அதனால் இந்த பிரச்சனையை தீர்க்காம உன் கழுத்தில் தாலி கட்டாமல் நான் லண்டன் போகிறதா இல்லடி. பார்த்துக்கிட்டே இரு. என்னை இப்படி பேசிட்டல்ல, நான் பேசுனது தப்புன்னு சொல்லி நீ ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேட்படி. எழுதி வச்சுக்கோ. அதையும் பார்க்கலாம். முதல்ல என்ன விட்டுறியா? விட முடியாது. இருந்தாலும் நீ பேசுகிற பேச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போகணும்னு தெரியாதா? வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்டேயாவது சொல்லிட்டு போகணும்ல. அவங்களாம் புலம்புறது கேட்டு தான் நாங்கள் உங்களை தேடி வந்தோம். இல்லைன்னா கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. உங்கள் அக்கா தான் எதுவுமே சொல்லாமல் போவா. நீயாவது பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு போகணும்ல. என்ன கோவமாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தில் ஏதோ பிரச்சனைனா வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தான் அவமானம். அதை முதல்ல உங்கள் அக்காவை புரிஞ்சுக்க சொல்லு. அவன் சொல்கிறதும் கரெக்டு தான். ஏதோ ஒரு வீட்டில் என்னென்னமோ பண்ணிட்டு, ஆனால் இப்போ அவன் எனக்காக தான் தேடி வந்திருக்கான்ல. என் மேலே எவ்வளோ அன்பு இருக்கும். சொன்ன மாதிரி உண்மையாக வெற்றி என்னை விரும்புகிறாருன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் என்னை காணோன்னு தேடி வந்திருக்க. நான் தான் புரிஞ்சுக்காம முட்டாள். பாரு, உனக்கும் எனக்கும் 1000 சண்டை இருக்கலாம். ஆனால் உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா நாங்கள் விட்டுட்டு இருக்க மாட்டோம். முதல்ல புரிஞ்சுக்கோ. தேவையில்லாம உன் தங்கச்சியை கூப்பிட்டு வந்து அவளையும் பிரச்சனையில் மாட்ட பார்த்துருக்கேன். முதல்ல நமக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ கெட்டு போகணும்னு நான் நினைக்க மாட்டேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏன் நீங்களாவது சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லை, சும்மா கோயிலுக்கு போகலான்னு தான் வந்தோம். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும் நான் நினைக்கல. நல்ல வேலை உங்கள் அம்மா புலம்புறதா அண்ணன் கேட்டங்காட்டி வா போகலான்னு சொல்லி கூப்பிட்டான். அதனால தான் வந்தோம். தேங்க்ஸுங்க கதிர். சாரி. இனிமேல் எதாக இருந்தாலும் வீட்டில் எல்லாத்துக்கும் தெரியும்படி சொல்லிட்டு வரோம். டேங்கப்பா, சாரியெல்லாம் மேடம் வாயிலேருந்து வருது. இப்போ நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க வெற்றி? டேங்கப்பா, எவ்வளோ நாள் கழிச்சு உன் வாயிலேருந்து என் பேர் வந்திருக்கு. அப்பா, பெரிய அதிசயம் தான் போ. ரொம்ப ஓவராக பேச வேண்டாம். ஏதோ இப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க, என் தங்கச்சியை காப்பாற்றிருக்கீங்கிறக்காட்டி தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அதோட நம்ம உறவு வேறு எதுவும் போக போகிறதில்ல. ப்ளீஸ் என்னை கிண்டல் பண்ண வேண்டாம். சரி,
போகலாம். சுனிதா கதிர் போகலாமா? ம் சரிண்ணா. வீட்டுக்கு முன்னாடி போகும்போது நீங்கள் முன்னாடி போய்க்கோங்க 2 பேரும். நாங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தோம்னு சொல்ல வேண்டாம். மழை பெஞ்சங்காட்டி ஒதுங்கி நின்னோன்னு 2 பேரும் சொல்லுங்கள், புரிஞ்சுதா? வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொன்னீங்க பயந்துருவாங்க. சரி சரி, அப்படியே சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி 2 பேர் வந்து எங்களை காப்பாற்றினதுக்கு. உங்கள் நன்றியெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. கிளம்புங்க போகலாம். டேய் 3 பேர் சேர்ந்து என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அவனுங்களை பிரித்து எடுத்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன்டா எதுவும் பண்ண வேணான்னு சொல்லி தானடா கூட்டிகிட்டு வந்தேன். என்னடா பண்ணி வச்சிருக்க கதிர்? ஏன நம்ம வீட்டு பிள்ளைகளை எப்படி கிண்டல் பண்ணியிருக்கானுங்க. கொஞ்சம் ஏமாந்த பிள்ளைங்க என்ன பண்ணியிருப்பானுன்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது சும்மா விடலாமாண்ணே அவனுங்கள? சிவா, நீயும் கூட இப்படி பேசி பழகுவேன்னு நினச்சி கூட பார்க்கலடா. நீ எப்பவுமே பொறுமையா இருப்பியே. சக்தி பையா தான் எல்லாத்துலேயும் கோவப்படுவான். நீ என்னடா இவ்வளோ கோவப்படுற? மற்ற விஷயமா இருந்தால் பொறுமையாக உட்காந்து பேசலானே. ஆனால் இது நம்ம அத்தை பிள்ளைகளோட மானம் சம்பந்தப்பட்ட விஷயம். எப்படின்னா சும்மா இருக்க முடியும்? அவன் சும்மா இருந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேனே. இப்போ நம்ம என்ன பண்ணாலும் நம்ம அத்தை பிள்ளைங்களுக்கு தாண்டா அந்த பேர் போய் சேரும். திருவிழா நேரம் வேற எல்லாருமே வந்திருப்பாங்க. தேவையில்லாத பிரச்சனை வேணாண்டா. ஆல்ரெடி ஏதோ என்னால் தான் பிரச்சனைன்னு சொல்லி ரொம்ப சங்கடப்படுத்திட்டாங்க. திருப்பி இந்த திருவிழாலேயும் ஏதோ பிரச்சனை வந்ததுன்னா காவியா பேர் ரொம்ப ரிப்பேர் ஆயிரும்டா. நானும் அதை தாண்டா சொல்கிறேன். ஏன்டா எதுவுமே சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஏன்டா கதிர், அவனுக்கு தான் ரொம்ப கோவக்காரனுங்க. நீ இவனுக்கு கூட சேர்ந்துட்டியாடா? ஏன்னா கை வச்சது யார் மேலண்ணே? என்ன காஃபியா மேல கை வச்சிருக்காங்க, என்ன சும்மா இருக்க சொல்றியாண்ணே? எனக்கு எல்லாம் புரியுதுடா. சுனிதா மேலேயும் தான் கை வச்சிருக்கானுங்க. அண்ணன் எவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணாரு. அந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ண மாட்டீங்களாடா? அண்ணன் என்ன வேணா இருக்கட்டும்ண்ணே, எனக்கு தாங்க முடியலண்ணே. சரி, அதுக்காக இப்படி கோவப்படணுங்கிற அவசியம் இல்லையேடா. நம்ம பிள்ளைங்க விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்டா. ஏன் சிவா, நீயும் கூட இவ்வளோ கோவப்பட்டிருக்க. இப்படி அடிச்சவனுங்களுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்னடா பண்ணுறது? இல்லைண்ணே, பிள்ளைங்க ரொம்ப பயந்து போய் உட்காந்துருந்ததுங்களா பார்த்தோன்னா ரொம்ப சங்கடமாக போச்சுண்ணே. நம்ம வீட்டில் எல்லாத்து வீட்லேயுமே ஆம்பளை பையன் ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம அத்தைங்க 2 பேர்த்து வீட்லேயுமே பிள்ளைங்க மட்டும்தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தானே அவங்களுக்கு அரணாக இருந்து பாதுகாக்கணும். நம்ம ஊருக்கு வந்து இப்படி ஒன்று நடக்க போகுதுன்னா என்னால் ஏற்றுக்கவே முடியலண்ணே, ஜீர்ணிக்கவே முடியலண்ணே. நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டா. அவங்க வீட்டில் எல்லாமே பிள்ளைங்க மட்டும்தான் இருக்காங்க. நம்ம தான் எல்லாமே பார்த்து பண்ணியிருக்கணும். உங்கள் மேலே தான் கோபம். சரி, எங்ககிட்டயாவது சொல்லி மாமா துணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போயிருக்கணும். இல்லை, எனக்கு அவங்க மேலே 2 பேர்த்து மேலே கோபம் தானே. வரட்டும், நான் பேசிக்கிறேன். சரி சரி, கோவப்படாத. என்ன பண்ணுறது? சரி, இன்னொரு ஆள் நீங்கள் இல்லாமல் அடிச்சதுதான் சொன்னாங்களே, அது யாருடா? அது அது வந்துண்ணே. என்னடா வந்து போயின்னு? இன்னொருத்தர் யாருடா அடிச்சது? சிவா, உன் ஃப்ரெண்டு செல்வம் அடிச்சாரு? இல்லைண்ணே, அதுக்கு அவன் சரிப்பட்டு வர மாட்டான். அப்போ யாருடா உங்க கூட இன்னொரு ஆள் வந்தது? 4 பேர் போனீங்கன்னு எல்லாம் கேள்விப்பட்டேன். வேற யாரையாவது கூப்பிட்டு போயிட்டீங்களா அடி அழிக்கிறது? அடியாள் இல்லைண்ணே, இது அன்பால வந்த ஆள். என்னங்கடா புதிர் போட்டுக்கிட்டே இருக்கீங்க? வெயிட் அண்ட் வாட்ச்ண்ணே. ஓ மச்சி, சீக்கிரம் வா. ஏய், நீ எங்க புள்ள போன? என்ன மாமா, என் அக்காவையும் தங்கச்சியும் கிண்டல் பண்ணியிருக்காங்க, சும்மா விட சொன்னீங்களா? மாமாங்க பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால தான். ஏன் நானும் போகக்கூடாதா மாமா? சொல்லுங்கள். இல்லைம்மா, நீ பெரிய சண்டி வீரின்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த லெவலுக்கு இறங்குவேன்னு எனக்கும் தெரியல. டே தம்பி, கேட்டேன் கேட்டேன் அண்ணா, என் நிலைமை கவலைக்கிடம்தான். பார்த்துக்குங்க, ஜாக்கிரதை.